அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. உலகத்தில் மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் தீனை கடைபிடிக்க வேண்டும். ஏன் தீனை கடைபிடிக்க வேண்டும்? தீன் என்பது நல்லவர்களுடைய வழியாக இருக்கின்றது. தீய காரியங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு தீய காரியங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாவல் தருகின்றான். ஆக நமக்கு நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் நல்லவையாக மாற வேண்டும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை மனிதன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அல்லாஹ் குறிப்பேடில் குறித்து கொண்டு தான் இருக்கின்றான். அப்போது மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் தீனை கடைபிடிக்க வேண்டும். நபிமார்களுடைய ஷிஃபத்துகளை கடைபிடித்து வாழ வேண்டும். நபிமார்களுடைய ஷிஃபத்துகள் என்னென்ன? 6 ஷிஃபத்துகள். கலிமாவை கூறுவது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வது தொழுகையை நிலைநாட்டுவது, 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுவது. 3வதாக இலிமை கற்றுக்கொள்வது, திக்கிர் செய்வது. 4வதாக இக்ராமை கடைபிடிப்பது, அல்லாஹ்வுடைய இக்ராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இக்ராம், நற்பண்புகள். குழந்தைகளிடம் நல்ல முறையில் பேசுவது, பெரியவர்களிடம் மரியாதையுடன் பேசுவது, அனைவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வது, குழந்தைகளிடம் அன்பாக பேசுவது, பெரியார்களிடம் மரியாதை கொடுத்து நடப்பது ஆகிய இந்த நற்பண்புகள் எல்லாம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்றால் அவனுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதனை பொருந்திக் கொள்கின்றான். ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறகு இறைவனுக்கு பயப்பட வேண்டும். அவனுடைய மனது எந்த ஒரு மனிதன் இல்லை என்றாலும், யாரும் என்னை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்கின்ற அந்த பயம் மனதில் இருக்க வேண்டும். பொழுது அவன் பாவமான காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு பாதுகாவல் தருகின்றான். இது ஒரு மனிதனிடத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டும். இதனை கொண்டு வருவதற்காக தான் தீன் என்பது இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தீனை நபிமார்கள் கொண்டு வந்தார்கள். தொழுகையில் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றோம். கலிமாவை கூறும் பொழுது அல்லாஹ்விற்கு நாம் பயப்படுகின்றோம். ஏக இறைவனை பற்றி நாம் புரிந்து கொள்கின்றோம். இலிமை கற்றுக்கொள்வது ஏக இறைவனை பற்றி நாம் கற்றுக்கொள்கின்றோம். இக்ராமை கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்றோம்.